தன்னம்பிக்கை மிகுந்த தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது சோபகிருது அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய வருஷத்தை முடிச்சுட்டு குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வருஷத்துக்கு வந்திருக்கோம். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த புது வருஷம் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், எப்படியெல்லாம் நம்ம இந்த வருஷத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். உங்களை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி, இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் விட்டதை பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இலக்கை அடையணும்னு ஆரம்பித்தா அதை அடைஞ்சே தீரணுன்ற வெறியோடு இருக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. ஆண் ராசியில் பிறந்த ராசிக்காரங்க நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் ஆரம்பம் ரொம்ப செழிப்பாகவே ஆரம்பிக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் நீங்கள் படணுமோ, என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படணுமோ அத்தனையும் போன வருஷம் நீங்கள் சோபக்கிறதில் அனுபவிச்சிட்டிங்க. அந்த வருஷத்துடைய முடிவு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த புது வருஷம் உங்களுக்கு குதூகலமாக ரொம்ப சிறப்பான வருஷமாக தான் இருக்க போகிறது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், மனக்கசப்புகள், வேண்டாத விஷயங்கள், உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே விலகி இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக செயல்பாட்டோடு செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய கிடைச்சிருக்கு. அதிகப்படியாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் செல்வ செழிப்பில் இருந்த சில குறைபாடுகள் விலகி இந்த நேரத்தில் செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட பலவிதமான கசப்புகள் இந்த நேரத்தில் விலகி இருக்குது. அதுதான் உண்மை. தனுசு ராசிக்காரங்க போன வருஷத்தில் தொழிலில் போட்ட முதலீடு எடுக்க முடியாமல் போயிருப்பீங்க. அதே மாதிரி தொழிலில் ஏற்பட்ட பலவிதமான தொந்தரவுகளும் ஆளாகிருப்பீங்க. அதெல்லாம் இந்த வருஷத்தை உங்களுக்கு விலகி ஒரு செழிப்பான ஒரு தொழிலை, உங்களுடைய தொழிலில் பெரிய மேன்மையோட முதலீடு போட்டு அந்த முதலீடை பெருசாக்குற ஒரு சூழ்நிலை தான் இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்கியிருக்கு. அதனால் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் உங்களுக்கு சில விதமான நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நண்பர்கள் வகையில் உங்களுக்கு நேரத்தில் ரொம்ப நல்ல அம்சங்களை கொடுக்க போகிற நேரம். ஆனால் எதிரிங்க கை கொஞ்சம் ஓங்கியிருக்கும். அதுதான். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரிங்களால் சில விதமான தொந்தரவு இந்த வருஷத்தில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் விஷயத்தில் தொடச்சி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு போட்டி, பொறாமை இது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பேரில் சில பேருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களை பற்றி தப்பான வார்த்தைகள் பேசுகிறதுக்கெல்லாம் இந்த நேரத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எடுப்படாமல் போயிடும். அதனால் மற்றவங்க பேசுகிற பேச்சையோ, மற்றவங்க செய்யக்கூடிய தொந்தரவோ இந்த நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பெருசாக தொந்தரவு இல்லைன்றதுனால அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கண்டும் காணாமல் போய்கிட்டே இருங்க. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல அனுபவத்தோட, நல்ல தெளிவோட, நல்ல சிறப்போடு ஆரம்பிக்கிற வருஷம்தான் இந்த குரோதி வருஷம். இந்த குரோதி வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திருமண காரியங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் அதனுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு இந்த வருஷத்தில் புரட்டாசி மாதம் வந்ததுமே உங்களுக்கு திருமண காரியங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தையில் நல்ல விதமாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு உண்மை. அடுத்தபடியாக உங்களுக்கு சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு அஸ்திவாரம் போடணும் அப்படின்னு ஆரம்பித்தா, வீட்டு மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வாங்குங்க. உங்களுக்கு பெரிய முதலீடு போட்டு தொழில் தொடங்கணும், தொழிலில் நம்ம புதுசாக ஏதோ ஒன்று சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுற தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக தொழிலுக்கான முயற்சி எது வந்தாலும் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீணான வதந்திங்க நம்பாதீங்க. எதிரிங்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் தொடச்சி போட்டுருங்க. இது ரெண்டு மட்டும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களை மிஞ்சறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பெறக்கூடிய நேரம் வந்திருக்கு. ரொம்ப ஏமாந்து பணத்தை கொடுத்துட்ருப்பீங்க. பல பேருக்கு பல விஷயத்தை சொல்லி நடக்காமல் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. போன வருஷம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகிறது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. போன வருஷத்தில் நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போயிருந்தால் அந்த பணம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷங்களாக அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் ஒரு மேன்மையான சந்தோஷத்தோட தெளிவான சிந்தனையோடு வாழக்கூடிய அம்சம் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறதுக்கு அதிகமாக சந்தர்ப்பம் இருக்குது.
அதிகப்படியாக உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எதிரிகள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு தெய்வ பலம் பலமாக இருக்குது. அதனால் தெய்வத்தை நம்பி எந்த விஷயத்தையும் செய்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. அதே மாதிரி பின்னாடி எப்பவுமே திரும்பி பார்க்காம முன்னோக்கி போய்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்களாக இருக்கிறதுனால இந்த புது வருஷம் குரோதி வருஷம் உங்களுக்கு அற்புதமான வருஷம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசியில் இருக்கிற பெண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. போன காலகட்டத்தில் உடல்நிலை இருந்த பாதிப்பு, குடும்பத்தில் இருந்த சுமைகள் இதெல்லாம் இறக்கி வைக்கிற வருஷம் பெண்களுக்கு இந்த வருஷம் கிடச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு சந்தோஷமாக 4 பேர் மெச்சுற அளவுக்கு குடும்பத்தை செழிப்பாக சிறப்பாக வழிநடத்துகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க. பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. பிள்ளைங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கிறதுக்கோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு உண்டான சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுறதுக்கோ உங்களுக்கு நல்ல நேரம் தனுசு ராசி பெண்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு இந்த வருஷத்தில் எப்போவுமே குலதெய்வத்தை மறக்காமல் வழிபாடு செய்துகிட்டே வாங்க. அந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். மாணவ செல்வங்கள் தனுசு ராசியில் இருக்கிற மாணவர்கள் என்றைக்குமே ஒரு தகுதியான ஒரு படிப்பை தான் எதிர்பார்த்து எடுத்துக்குவீங்க. தகுதிக்கு குறையில்லாத எந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அதிகப்படியாக டெக்னீஷியனான வேலை அதிகமாக விரும்புகிறவங்க தனுசு ராசி மாணவர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சார்பான துறையிலலாம் அதிகம் சாதிக்க நினைக்கிறவங்க இந்த தனுசு ராசி மாணவர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் படிப்பு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரம்ப படிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காலாண்டு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கவன சிதறல் இருக்கலாம். ஆனால் காலாண்டுக்கு மேலே உங்களுக்கு வரக்கூடிய படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மதிப்பெண் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதனால் மாணவ செல்வங்கள் இந்த வருஷத்தை ரொம்ப கவனமோடு நீங்கள் கடந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்ணோட நல்ல மதிப்போடு வாடக்கூடிய ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நேரம் வந்திருக்கு. தனுசு ராசி இந்த வருஷத்துடைய ஆரம்பமும் சரி, இந்த வருஷத்துடைய முடிவும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கொடுத்துருக்கு. அதனால் இந்த வருஷம் முழுக்க தனுசு ராசிக்காரர்கள் நல்ல மேன்மையோட சந்தோஷத்தோட கௌரவத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள், வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விதமான தொந்தரவுகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தீர்ந்து இருக்கிறதுனால இந்த குரோதி வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வருஷமாக செழிப்பான வருஷமாக தான் இருக்கிறதுக்கு எல்லா சந்தர்ப்பமும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க ஒரு 4 மாதத்தை ஒரு சிறப்பான மாதமாக எடுத்துக்கிட்டால் அந்த மாதத்தில் நீங்கள் செய்கிறத ரொம்ப அம்சமாக சேர்த்துக்கலான்றது. அது எந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம், வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம், இந்த 4 மாதம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு செழிப்பான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு சுபகார நிகழ்ச்சி எடுக்கிறீங்க. அதில் உங்களுக்குன்னு தேவையான ஒரு அடிப்படையை தீர்த்துக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டால் அந்த அடிப்படை தேவைகள் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். அதே மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட சில உதவிகளை எதிர்பார்க்குறீங்க, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சில விஷயத்தில் இருந்து நீங்கள் செய்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேன்மையான விஷயங்களும் உங்களை தூக்கி விடக்கூடிய அம்சமான மாதம் இந்த 4 மாதம். அதனால் இந்த மாதத்தில் நல்ல காரியங்களை சிறப்பாக எடுத்து பண்ணுங்கள். செழிப்பான அம்சத்தோடு இந்த வருஷம் முழுக்க நீங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய வருஷம்தான் குரோதி வருஷம். தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப அம்சமாக சிறப்பாக தெய்வ வழிபாட்டோடு இந்த வருஷத்தை கொண்டாடுங்க. எல்லா வளமும் எல்லா நாளும் உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும். எங்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.